என்னங்க பண்றீங்க? புடவையை மடிச்சு வைக்கிறேன். ஏன் புடவைய நீங்க எதுக்கு மடிக்கிறீங்க? கொடுங்க. மடிச்சா என்ன தப்பு? ஃப்ரீயா தானே இருக்கேன். நீ வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு பொழுது போகணும்ல. ஷோ கடவுளே, புடவை மடிக்கிறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா உங்களுக்கு? ஆமா கண்மணி, இது ஜாலியா இருக்கு. இத மடிக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. அதான் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ இனிமே நான் தான் புடவையில மடிச்சு வைக்க போறேன். ஷோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏய், இது எனக்கு பிடிச்சிருக்கு கண்மணி. ஏங்க, தூக்கம் வரலனா என்னென்ன வேலை பண்றீங்க நீங்க? லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் கண்மணி. வாழ்க்கையில எல்லாமே கத்துக்கணும்ல. சரி, டைம் ஆயிடுச்சுங்க. நீங்க படுக்க லேட் ஆகுமா? இல்ல நானும் படுக்கணும். உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப கொடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. கண்மணி, கண்மணி, என்னடி? எனக்கு பயமா இருக்கு. ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு கண்மணி. இரு. கண்மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்மணி. அதெல்லாம் இல்ல ஒண்ணும் கண்மணி, இல்லடி. ரூம்ல இங்க யாரோ பாரு. இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்மணி, அது ஒரு பயமா இருக்கு. ஹாலுசினேஷன் தான். ஐயோ, இல்லடி. இங்க யாரோ இருக்காங்க கண்மணி. நீ வா, என் கண்ணால பார்த்தேன். எனக்கு பயமா இருக்கு. இல்ல. ஏய், நீ ஏதோ கனவு கண்டு பயந்து போயிருக்க. யாரும் இங்க வர முடியாது. ஷோ ஐயோ இல்லடி, நீ என் கூட வந்து படுத்துக்கோ. இல்லனா நான் அங்க போக மாட்டேன். ப்ளீஸ் கண்மணி, என் கூட வா. ஒண்ணும் இல்ல. சரி இரு. ஏங்க, இவ ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்ல. பயந்துட்டானா சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் இவ கூட இல்லனா இவ தூங்க மாட்டாங்க. அதனால